உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருந்த நிலையில இப்ப தற்போது அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? கூட்டணியொட்டி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு அரசாங்கம் காபந்து சர்க்காராக செயல்படாத அரசாங்கமாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு பின்பு வருகிற கூட்டணி மட்டும்தான் உண்மையிலேயே தேர்தலுக்கான கூட்டணியாக மாறும். அதற்கு முன்பு இருக்கிற கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக இப்ப எப்படி இந்தியா கூட்டணியில திமுக இருக்கிறது, அது ஒரு மதச்சார்பற்ற அணியாக இருக்கிறது, அதுல காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. எல்லாருக்குமே பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கிறது. மதவாதத்திற்கு எதிர்ப்பான ஒரு கோட்பாடு இருக்கிறது, சமூக நீதி கோட்பாடு இருக்கிறது, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற கருத்து இருக்கிறது, மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதுல ஜவாஹிர்லாவுக்கு ஒரு கருத்தும், வேல்முருகனுக்கு ஒரு கருத்தும், திருமாவளவனுக்கு ஒரு கருத்தும், முத்தரசனுக்கு ஒரு கருத்தும், மாறுபட்ட கருத்து செல்வ பெருந்தகைக்கு ஒரு கருத்தும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கருத்தும்னு தனித்தனியா கிடையாது. எல்லாருக்கும் மாநில உரிமைனா ஒரே கருத்தான். நீட்டை எதிர்ப்போம்னா ஒரே கருத்தான். வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வேண்டாம்னா எல்லாத்துக்கும் ஒரே கருத்தான். ஏற்கனவே கருத்து ஒருமித்தவர்கள் ஒன்று கூடுகிற கூட்டணி மட்டும்தான் நீண்ட கால கூட்டணியாக மக்கள் நினைப்பார்கள். போன மாசம் நான் பிஜேபியை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாசம் நான் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு, டெல்லிக்கு போனாலும் நான் சும்மா தான் போறேன், எங்க ஆபீஸ்ல கண்ணாடி எல்லாம் மாத்திருக்கோம், கதவு மாத்திருக்கோம், செக் பண்ண தான் போறேன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு, கூட்டணிக்கு என்ன அவசரம்னு அவரே சொல்லிட்டு இபிஎஸ் போய் சாயங்காலம் அமித்ஷாவை பாக்குறாரு. இப்ப அதிமுகவினுடைய தேவை பாஜகவுக்கு இருக்கிறதா, பாஜகவின் தேவை அதிமுகவுக்கு இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எதற்காக இந்த அவசரமாக இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமப்புறங்கள்ல எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த மாமா மகளுக்கு இந்த அத்தை மகனுக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளைக்கு தான் கட்டணம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது விளையாண்டுக்கிட்டு தெரியும் ஒன்னா. அது போய் அரை டவுசர் போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல போய் ஒரு இது விளையாண்டுட்டு இருக்கோம். அதுகிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க, இது 2 தான் ஜோடி நமக்கு சொல்லுவாங்க. இல்ல, 2 வளர்ந்த முன்னாடி 2 விரோதி ஆயிரும், அது வேற விஷயம். சில பேருக்கு அப்படி ஒரு நடக்கவே நடக்காது. எதுக்கு சொல்றேன்னா, காலம் ஒன்று இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு பருவம் இருக்கிறது. அரசியலிலே கூட்டணிக்கான காலகட்டம் என்பது இப்பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்ல. பாஜக கூட்டணியில சேர மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிச்சாரு. நீ அடமா பிடிக்கிற, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு எத்தனையோ கட்சிகளை உடைச்சவன், நான் சிவசேனா மாதிரி பெரிய பெரிய கட்சிகளை உடைச்சவன், உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு ரெய்ட விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு உறவினராக, அவருடைய நெருங்கிய சம்பந்தியாக இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு ரைடு போட்டாங்க. தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்கு. பல வழக்குகள் இருக்கிறது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது, விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்கிறது, பல்வேறு அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கிறது. நான் நினைச்சா உன் கட்சிக்காரன் அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் என்று சொல்லக்கூடிய மிரட்டலை அவர் 2 ரைட விட்டாங்க. வேற வழியே இல்ல, டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டாரு. இப்போ அவரை மிரட்டி தான் இந்த மாதிரியான கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவருடைய வலிமையை காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ அவர் பாஜகவுடைய தலைவரையே மாற்றிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இவருடைய கோரிக்கைக்கு இணங்க தான் இப்ப வச்சிருக்காங்க. இவர் நான் கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை அவர்களை மாத்துங்க அப்படின்னு ஒரு திட்டவட்டமா சொன்னாரு. அதனாலதான் இப்போ அண்ணாமலை அவர்களை மாற்றின பிறகுதான் கூட்டணியவே அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலிமையை அந்த இடத்துல காமிக்கிறாரு அப்படின்னு தானே சொல்றாங்க. அது 3 ஆண்டு முடிந்த பின்பே மாநில தலைவருக்கு பதவி காலாவதி ஆகிவிடுகிறது. மீண்டும் மாநில தலைவராக அவரை வைப்பதா வேண்டாமா என்று அவர்கள் கட்சியினுடைய விதிமுறைப்படி 3 ஆண்டுக்கு மேல் ஒருத்தர் மாநில தலைவராக வைக்கணும்னா அவர் வெற்றியாளராக இருக்கணும். அந்த அரசியல் கட்சியை ஒரு பெரிய அளவில் வழிநடத்தக்கூடியவராக இருக்கணும். அதுக்கு அவசியம் இல்லை. பல பேர் கட்சியில 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்படுவது என்கிற நடைமுறையில ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. இவர் ஒரு 4 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப அண்ணாமலையை மாற்றுறது மூலமா ஏதோ தமிழ்நாட்டில் அரசியல் தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிடையாது. ஏதோ அண்ணாமலைக்கு பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் பூரா திரண்டு நிற்கிறது மாதிரியும், பாஜக அந்த மகுடத்தை வேணாம்னு கீழே எரிஞ்சிட்டு எடப்பாடியை ஏற்றுக்கொண்டோம் அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வேணாம்னு சொன்னாரு, ஓகே. ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ சசிகலாவை சேர்க்கறதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாதுனாரு, ஓகே அப்படின்னு 2 கண்டிஷனை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா 3வது ஒரு உள்குத்து இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி என்பதை யாரை பார்த்து சொல்லணும்? ஒரு வலிமை மிக்க கட்சி அதிமுக. அதிமுகவுடைய கொள்கைகளையோ கோட்பாடுகளோ இன்றைக்கு பலவீனப்பட்டு கிடக்கலாம்.
ஆனா திமுகவுக்கு நிகரான கட்டமைப்பு இருக்கக்கூடிய குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அதிமுக. அந்த கட்சி குறைந்தபட்சம் 150 சீட்ல போட்டிடுவாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை கூட்டணிக்கு யாருமே வரல. 1.5% ஓட்டு வச்சிருக்கிற தேமுதிகவே திரும்பி பார்க்க மறுக்கிறது அதிமுகவை. அந்த அளவுக்கு பலவீனப்பட்டாங்க. பாமக இன்னும் பிடி கொடுக்கல. பாமகவுக்கு யாரு தலைவர்னு குழப்பம் வந்துருச்சு. நான் தான் தலைவர்னு சொல்லிட்டாரு மருத்துவர் ராமதாஸ். இவர் செயல் தலைவர் தான் அப்படின்ட்டார். நான் தான் ஒரிஜினல் தலைவர் அப்படின்ட்டார். ஒரு பக்கம் பாமகவுக்குள்ள அங்கே ஒரு குடும்பி பிடி சண்டை, அப்பை மகன் சண்டை, பரம்பரை சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில கூட்டணிக்கு யாராவது வருவார்களான்னு காத்து கிடந்தாங்க. திருமாவளவனை வைத்துக் கொண்டு ஆதவ அர்ஜுனா மாதிரியான சகுனிகள் சில ஆட்டங்களை ஆடி பார்த்தாங்க. அது நடக்கல. கூட்டணி உடையல. சாம்சங் பிரச்சனை வந்தபோது இடதுசாரிகளுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்துடும், சிபிஎம் வெளியே வந்துடும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்துடும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தாங்க. சாம்சங் பிரச்சனை பேசி தீர்க்கப்பட்டது. அடுத்து பார்த்தாங்க வேல்முருகன் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாரு, அவர் வெளியில வந்துருவார் நினைச்சாங்க. அவரு ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவில் போய் வாழ்த்தரங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணன் எப்ப சாவேன் தின்ன எப்ப காலியாகின்ற மாதிரி கூட்டணி உடையுமா உடையுமா என்று திமுக கூட்டணியை பார்த்து எதிர்பார்த்து காத்து கிடந்தாங்க. அது எதுவுமே நடக்கல. இலவு காத்து கடின்னு சொல்றது மாதிரி அது காத்துக்கிட்டே இருக்கும்போது அது பஞ்சு பறந்துருச்சுப்பாங்க. பழுக்கலை. பழம் பழுத்தாதானே கிளிக்கு கிடைக்கும். அது பஞ்சு வெடிச்சு பறந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பஞ்சா பறந்துருச்சுப்பாங்க. எதுவுமே நடக்கல. இப்ப அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜகவினுடைய காலடியில வீழ்ந்து கிடந்தாரு. இந்த முறை கட்சியை காப்பாற்றுவதற்காக எங்க தேர்தல் ஆணையத்தின் வழியாக இரட்டலையை பிடிங்கிருவாங்களோ, பொதுச் செயலாளராக ஒருவேளை திடீர்னு செங்கோட்டையனை அறிவிச்சிருவாங்களோ, வேறு யார் பக்கமாவது கட்சியினுடைய அதிகாரத்தை இவர்கள் குறுக்கு வழியிலே தேர்தல் ஆணையத்தின் வழியாக குழப்பம் விளைவித்து கைப்பற்றி விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக இந்த முறை கட்சியை காப்பாற்றுவதற்காக பாதந்தாங்கி பழனிசாமி இன்றைக்கு படிந்திருக்கிறார். ஆனா இப்போ இதேதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏதாவது கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்வினையா ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறாரு. அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு 2 ஈடி ரைடுகளுக்கே திமுக தாங்கல. முதல்ல நீங்க போய் முல்லை பெரியார் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க போய் உங்க அடகு வச்சதை நீங்க பார்த்தோம், திமுக எப்படி அடகு வச்சாங்கன்னு, அதை முதல்ல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்கல? அதாவது பாஜக தான் இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது. பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது எப்படி பாஜக மோடி பிரதமராக இருந்தாதோ, அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தாலும் அதே நிலைதான் இப்போது நீடிக்கிறது. மும்மொழி திட்டத்தை ஏற்றுக் கொடுக்கிறார்களா? நீட்டு விலக்கை வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களா? இல்ல நீட்டை ஏற்றுக்கொண்டார்களா திமுக? அதே போல கல்விக்கான நிதி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவோம் என்று சொல்லும் போது நிதிக்காக சமரசம் செய்து கொண்டார்களா? திமுக ஒன்றிய அரசோடு தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தீர்மானத்தை ஏற்றுகிறார்கள். அப்ப அது மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, தொகுதி மறுசீரமைப்புக்காக வேண்டி பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் இருந்து பல்வேறு கட்சிகளை ஒன்று கூட்டி இது தவறானது, இந்த மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்வது, இது மாதிரி மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளை குறைப்பது என்பதனுடைய தவறான நடவடிக்கை என்பதை ஸ்டாலின் சுட்டி காட்டுற இடத்துல தான் இருக்காரு. அப்ப அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு? தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை அழைக்கிறாரு, மற்ற கட்சிகளை அழைக்கிறாரு, எல்லாரோடு ஒரு உரையாடலை நடத்தி இந்திய அளவுல மாநில சுயாட்சிக்கான அடையாளமா தானே ஸ்டாலின் திகழ்றாரு. இவர் அப்படி திகழ்ந்தாரா? வேளாண்மை திருத்த சட்டத்துக்கா கண்ண மூடிக்கிட்டு ஆதரவு, குடியுரிமை திருத்த சட்டமா ஆதரவு, எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் ஆதரவு. இப்ப கூட அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கை, நான் அண்ணாவின் பேரிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இருமொழி கொள்கை தான், மும்மொழியை ஏற்க மாட்டேன், பொது செயல் திட்டத்தினுடைய அடிப்படையில அமித்ஷா அவர்களே நான் மும்மொழியை ஏற்க மாட்டேன், நீட் தேர்வை ஏற்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா நான் கூட்டணிக்கு வரேன்னு கொள்கையை பேசினாரா? ஆனா இப்ப எங்களுடைய கொள்கை வெவ்வேறா இருந்தாலும் எங்களுக்கு திமுக தான் ஒரே எதிரி, 2 கட்சிகளுக்கும் திமுக எதிரி, அந்த அடிப்படையில நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், திமுகவே வீழ்த்தணும், அதுக்காக நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. திராவிட இயக்கத்திற்கு நேர் முரணான பகையான கொள்கையை வைத்திருக்கக்கூடிய பாஜகவோடு இவர் சமரசம் செய்து கொள்வதற்கு பதிலாக கட்சியிலே இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் பங்காளி சண்டையிலே பிரிந்து சென்றவர்களை எல்லாம் மீண்டும் ஒன்று கூட்டியிருக்கலாம். அமித்ஷாவோடு இவர் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு பதிலாக சசிகலாவோடு கூட இவர் காம்ப்ரமைஸ் ஆயிருக்க முடியும். ஓபிஎஸ்ஐ கட்சியில இணைத்திருக்க முடியும். டிடிவி தினகரனை இணைக்க முடியும். அவர் அங்கெல்லாம் சமரசம் ஆகாமல் பங்காளி சண்டையில போய் நீ பகையாளிட்ட சமரசம் அடைகிற அப்படின்னா
அதிமுக என்கிற கட்சி எதிர்காலத்துல இருக்குமா என்கிற கேள்வி வருகிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து சமரசம் ஆகல அப்படின்றத சொல்றீங்க. ஆனா அதிமுகவை வந்து அப்படியே வந்து அதிமுக கட்சிக்கு எதிரா நடந்துகிட்டவர் தான் ஓபிஎஸ். டிடிவி தினகரனும் இப்போ வந்து என்டிஏ கூட்டணி கூட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதிமுகவை பொறுத்தவரையில ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பார்த்து துரோகின்னு சொல்லுவாங்க. ம். சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் சொல்லுவாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கே துரோகம் செய்தவர் டிடிவி தினகரன் இவர் எடப்பாடி சொல்லுவாரு. ஓபிஎஸ் கட்சிக்கு துரோகம் பண்ணாருன்னு இவர் சொல்லுவாரு, எடப்பாடி சொல்லுவாரு. எடப்பாடி தான் மிகப்பெரிய துரோகி அப்படின்ட்டு ஓபிஎஸ் சொல்லுவாரு. மற்ற கட்சியில அந்த கட்சிக்கு யார் அதிகமாக தியாகம் செய்ததுன்னு போட்டி நடக்கும். அதிமுக யார் துரோகிங்கிற ஒரு போட்டி நடக்கிறது. அந்த பட்டியல்ல எல்லாருமே துரோகி தான்ங்கிறான் மக்கள். யாரு? அதிமுகவின் தொண்டர்கள் சொல்றான், நீங்க அத்தனை பேருமே துரோகி தான்டா. தியாக தலைவி சின்னம் வாங்குறான். என்னடா தியாகம் பண்ணானா? கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்க. அதனால அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய உள்ளடி சண்டை, குடும்பப்படி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து அதை வலிமைப்படுத்தி பாஜகவை தூர எரியக்கூடிய ஒரு வலிமையை வந்து பழனிசாமி பெறவில்லை. வெட்டியவன் வீட்டு வாசலிலேயே நிற்குமாம் வெக்கம் இல்லாமல் வாழை, தன்னை வீழ்த்தியவன் கால்களிலே வீழ்ந்து கிடப்பவன் கோழைன்னு காசியானந்தன் கவிதை ஒன்று உண்டு. எந்த பாஜக அதிமுகவை சிதைத்ததோ உடைத்ததோ, எந்த பாஜக வந்து அதிமுகவை வலிமை குறைய செய்ததோ, அங்கேயே போய் வெக்கம் இல்லாம பழனிசாமி நிற்கிறார்னா, அவரை ஒரு நாள் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்பது தொண்டர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஓகே சார், நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அதுல சில பதில்களையும் வந்து கொடுத்திருந்தாரு. அதாவது திமுகவை வந்து வேரோட வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது, தமிழுக்கு என்ன செஞ்சது, ஒரு ஊழல் வாய்ந்த ஒரு கட்சி, ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கிய கட்சி அப்படின்னு சொல்லி பல வகையில திமுகவை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பல்வேறு மாநிலங்களிலே கலவரத்தை உருவாக்கி, கோத்துரா ரயில் எரிப்பு சம்பவத்திலே தொடங்கி, குஜராத் கலவரத்திலே தொடங்கி, காஷ்மீரிலே வந்து ஒரு மாநிலத்தை உடைத்து வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றி அந்த மாநிலத்தின் முதலமைச்சரை சிறையிலே வீட்டு சிறையிலே வைத்ததிலே இருந்து, மணிப்பூர் மாநிலத்திலே வந்து 2 இன குழுக்களுக்கு இடையே வந்து வேண்டுமென்றே ஒரு வழக்கு போட்டு மெய்த்தி இன மக்களுக்கு குக்கி இன மக்களுக்குமான மோதலை உருவாக்கி ரத்தம் குடித்த காட்டேரிகளாக இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதற்கு யோக்கியதை இருக்கிறதா? இவர் மீதே போலி என்கவுண்டர் வழக்கு பதியப்பட்டு சிறைக்கு போனவர் தான் அமித்ஷா. அமித்ஷாவினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அமித்ஷாவே சிறைக்கு போனவர் தான். போலி என்கவுண்டர் வழக்குல, ஷராபுதீன் வழக்குல வந்து ஒரு சிறைக்கு போனவர். இவரை விசாரித்த நீதிபதி லோயா மர்மமான முறையில வந்து கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா? எந்த யோகியதையும் கிடையாது. பாஜக என்பது கலவர கட்சி. பாஜக என்பது பச்சை படுகொலை செய்யக்கூடிய கட்சி. பாஜக என்பது மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டுகிற கட்சி. நீங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து சமூக நல்லிணக்கம் நிலவக்கூடிய தமிழ்நாட்டிலே வந்து உங்களால் அரசியல் செய்ய முடியல. அதனாலதான் திருப்பரங்குன்றத்திற்கு முன்பு நீங்கள் திரட்டிய கூட்டத்தினால வெற்றி பெற முடியல. அங்கு போய் நீங்கள் இந்து முஸ்லிம் பிரச்சனை உங்களால் உருவாக்க முடியல. இதெல்லாம் சொல்லி நான் அப்படி வந்துருவேன் இப்படி வந்துருவேன் என்று சொன்ன அண்ணாமலையை வைத்துக் கொண்டு உங்களால் அரசியல் செய்ய முடியல. அண்ணாமலைன்னு கிடையாது, நயினார் நாகேந்திரன் கிடையாது, தமிழிசை சவுந்தரராஜன் கிடையாது. எத்தனை பேர் நீங்க வந்து என்னதான் நீங்க எண்ணெயை தடவிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பெரியார் மண். அதனாலதான் பாஜகவிற்கு இங்கு அதிகாரத்தில் எந்த ஒட்டுதலும் இல்லாமல் மக்கள் ஒதுக்கி வைக்கிறார். இப்போ வந்து அப்படியே ஒரு லிஸ்ட் பண்றாரு, இத்தனை ஊழல்கள் வந்து திமுக செஞ்சாங்க அப்படின்றது. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல, திமுக மேல வழக்குகள் எதுவும் போடல அப்படின்றத பார்க்க முடியுது. இதுதான் வந்து விஜய் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. அதாவது திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அறிக்கை மூலம் பதிவு பண்றாரு. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? விஜய் வந்து தான் மறைமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பதற்காக அடிக்கடி என்ன சொல்வார்னா, திமுக வந்து மறைமுகமாக வந்து கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் எதற்காக வந்து மும்மொழிக்கு எதிராக போராடுறாங்க? எதுக்கு நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க? எதுக்கு மாநில சுயாட்சிக்கு வந்து போராடுறாங்க? எதுக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கண்டன கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்துறாங்க? சரணடைந்து விட வேண்டியதுனா? எடப்பாடி பழனிசாமி சரணடையிலையா? எல்லா சலுகைகளும் கிடைக்கும் என்று சரணடைந்தார்ல, அவருக்கு எல்லா சலுகையும் கிடைத்ததா? தமிழ்நாட்டின் நலன்களை விட்டு கொடுத்தார்ல அவரு. அப்படி ஏதாவது திமுக வந்து கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டிருக்கிறதா? நாடாளுமன்றத்திலே வந்து பாஜகவுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பக்கூடியவர்களாக யார் இருக்காங்க? திமுக உறுப்பினர் தானே இருக்காங்க. எங்களுக்கு ஏன் நிதி தர மறுக்கிறீர்கள்? ஏன் பேரிடர் நிதி தர மறுக்கிறீங்க? கல்விக்கான நிதியை ஏன் தர மறுக்கிறீங்கன்னு நாடாளுமன்றத்தில் ஃபைட் பண்ணக்கூடியவங்க வந்து மறைமுக உறவுல இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு மடத்தனமான கருத்து அது. நான் என்ன கேட்கிறேன்,
உண்மையிலேயே ஒன்றிய அரசாங்கத்தையோ பாஜகவையோ விஜய் எதிர்ப்பது உண்மை என்றால் இப்பொழுது மும்மொழி கொள்கை என்கிறதை திணிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிற போது மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை அலுவலகங்களுக்கு முன்பும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் எங்கெல்லாம் இயங்குகிறது அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தல? எதற்காக கலைஞர் போய் தண்டவாளத்திலே தலை வைக்கிற போராட்டத்தை நடத்தினார்னா அது மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகம் தான். அது எல்லா ரயில்வே துறை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக தானே இந்தி ஒழிப்பு போராட்டத்தை நடத்தினாங்க, இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போரை நடத்தினாங்க. இப்பொழுது உங்களுக்கு காலம் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. விஜய்க்கு பின்னாடி இளைஞர் படை இருக்கிறது. எல்லா ஊர்லயும் போய் நீ தார் பூசி இந்தி அழி பாப்பான். உனக்கு வீரம் இருந்தால் நீ உண்மையிலேயே பாஜகவிற்கு கள்ள கூட்டணியிலே விஜய் இல்லை என்று சொல்வது உண்மையாக இருந்தால் நீ ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கூட நடத்த? நீ பரந்தூருக்கு போற, ஏன் அரிட்டாப்பட்டிக்கு போனேங்கிற கேள்விக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லையே. இப்ப அதிமுகவை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, இந்த கூட்டணியை குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டணிக்கு 2026ல தக்க நடவடிக்கை வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க 2 பேருமே எப்பவுமே வைக்கக்கூடிய கூட்டணி தான், இதுல எதுவும் வந்து சர்ப்ரைசிங்காலாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கு என்ன பண்ணணுமோ மக்கள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது விஜயோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக நடத்தியது. நாம 2 பேரும் தொகுதிகளை சமமாக பங்கிட்டுக் கொள்வோங்கிறார். ஒரு 52 வருடம் அரசியல் கட்சிகளிலே வந்து மிக தீவிரமாக இயங்கிய அதிமுகவோடு தனக்கான வாக்கு சதவீதத்தை ஒரு முறை கூட நிரூபிக்காத விஜய் வந்து நான் 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கேன், நீங்க 2.5 வருஷம் முதலமைச்சரா இருங்கன்னு சொல்றது, அதிகமான தொகுதிகளை கேட்பது என்கிற ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த காரணத்தினாலதான் வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணிக்கு அதிமுக போனது. இன்றைக்கு பாஜக கூட்டணிக்கு அதிமுக போனதற்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து வருமான வரித்துறை இடி மாதிரியான ரெய்டு ஒரு காரணம், இன்னொரு காரணம் விஜய். விஜய் கூட்டணிக்கு வர மறுத்து, யதார்த்தத்துக்கு புறம்பான விஷயங்களை மறுத்து எனக்கு 80 தொகுதி வேணும், 150 தொகுதி வேணும்லாம் பேசணுடைய விளைவு தான் இந்த கூட்டணி முறிந்து விட்டதனுடைய காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சின்ன பயில்கள் வெல்லாம வீடு வந்து சேராது, இது வேலைக்கு ஆகாது என்கிறதுக்காக தான் பாஜகவோடு கூட்டணி. ஓகே சார், இன்றைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி.